வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஆட்டோ டிரைவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சரும் கழக தலைவருமான தளபதியாரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லை மாநகர கழகத்தின் சார்பில் 38வது நிகழ்ச்சியாக மாநகர அயலக அணி துணை அமைப்பாளர் அந்தோணிராஜ் ஏற்பாட்டின் பேரில் திருமால் நகர் பொருணை அருங்காட்சியகம் முன்பு ஆட்டோ ஸ்டாண்டு திறந்து வைத்து ஆட்டோ ஓட்டுநருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் எஸ்.வி. சுரேஷ், பேரவை அமைப்பு செயலாளர் தர்மன், மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி கோட்டையப்பன், பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை, வட்டக்கழக செயலாளர் கிங் பாலா, ராபர்ட் செல்லையா, கேபிள் குமரேசன், பேச்சாளர் மைக் மணி, மகளிர் அணி ஆனி ரங்டன், பவானி அனிதா, ரேவதி, அசோக், மாவட்ட பிரதிநிதி வேங்கை வெங்கடேஷ், மாணவர் அணி வினோத், வேலாயுதம், வழக்கறிஞர் சுடலைக்கொன்னு, இளைஞர் அணி சங்கர், மஸ்தான், முப்புடாதி, சஞ்சய், செல்வ பெருமாள், உமர், எளிமை குமார், அப்பார்ட்மெண்ட் நிர்வாகிகள் மாயாண்டி, மாரிமுத்து, முருகன், ஆறுமுகம், சாமிநாதன், மைக்கேல், மதியழகன், ஐயாத், பத்மா, சங்கரி, சித்ரா, ஆட்டோ சங்கத்தின் தலைவர் மந்திரம், செயலாளர் சங்கர் நாராயணன், பொருளாளர் பன்னீர்செல்வம், துணை தலைவர் அதிரான், துணை செயலாளர் முகமது ஹசான் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது.